இந்தியா டுடே நியூஸ் சேனல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து ஒரு பதிலை வாங்கியிருக்கிறாங்க. அந்த பதில் இந்தியாவையே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்பு யோகி ஆதித்யநாத், அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் ஜவார் ஏர்போர்ட்டை திறந்து வைக்க போகிறோம், இது சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை விட ஏராளமான வசதிகள் உடையது, இது வந்துருச்சுன்னா இதுதான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு வடை சுட்டார். ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 2001 இருந்து 2025 வரையிலும் உத்தரப்பிரதேசத்தில் மோடியும் யோகியும் சேர்ந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஏறத்தாழ 7 விமான நிலையங்களை இழுத்து மூடி இருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி. அதாவது 5000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மக்கள் பணத்தை செலவு செய்து அங்கே கட்டப்பட்டிருந்த 7 விமான நிலையங்களில் 6 இழுத்து மூடிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், மொராதாபாத், சித்ரகூட், அயோத்தி, குஷிநகர், இந்த மாதிரி ஒரு 7 ஏர்போர்ட். இதில் இப்போ அயோத்தியில் மட்டும்தான் ஒரு நாளைக்கு 3 விமானங்கள் மட்டும் வந்து கொண்டிருக்கிறது. அதிலையும் ஒரு விமானத்தில் 15% பயணிகள் மட்டுமே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற அவல நிலை வேறு அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ மோடியும் யோகியும் சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதோ பாருங்க டபுள் இன்ஜின் சர்க்காரை, நாங்கள் எத்தனை விமான நிலையங்களை கட்டியிருக்கிறோம், உத்தரப்பிரதேசத்தில் டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு 5000 கோடி ரூபாயை கொண்டு வந்து கொட்டிட்டு, அந்த 5000 கோடியும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பீடாக மாற்றி இருக்கக்கூடிய செய்தியை இந்தியா டுடே என்று சொல்லக்கூடிய ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. இந்தியா டுடே RSSனுடைய அடிமை ஊடகம், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அவனே பொறுக்க முடியாமல் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறான். இது ஒன்று. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மொராதாபாத் என்று சொல்லக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். பிராஸ் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மாவட்டம் அது. அந்த இடத்துல உருவாக்கப்பட்ட விமான நிலையம் இழுத்து முடியிருக்கிறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, வட இந்தியாவில் வந்தே பாரத் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை பல இடங்களில் மோடி துவக்கி வைத்தார் அல்லவா, அவற்றில் பெரும்பாலானவை இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அந்த வந்தே பாரத்தெல்லாம் தான் தென்னிந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்தியும் வெளிவந்திருக்கிறது. ஏன்னா வட இந்தியாவில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய காரணத்தினால அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்தே பாரத்தில் பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, அவங்கள்ட்ட பணம் இல்லை. அதை தென்னிந்தியாவை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரணமான ரயிலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது.